Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்களை நாற்காலியில் அமர வைத்துதான் பேச வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்களை நாற்காலியில் அமர வைத்துதான் பேச வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அனைத்து மாவட்ட பதிவாளர்களுக்கும் பதிவுத்துறை தலைவர் சுற்றறிக்கையும் அனுப்பியுள்ளார். இக்காரணத்தை கொண்டும் பொதுமக்களை நிற்க வைத்து அதிகாரிகள் பதிலளிக்கக் கூடாது எனவும் பதிவுத்துறை தலைவர் கூறியுள்ளார். இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், விவரங்களை சொல்லுங்க. பவித்ரா, வணக்கம். தமிழ்நாடு அரசினுடைய பத்திரப்பதிவு துறை மூலமாக ஆவணப்பதிவுகள் மட்டுமல்லாமல் திருமணங்கள் பதிவு செய்தல், வெள்ளங்க சான்றிதழ்கள், நகல்கள் வழங்குதல் உட்பட பல்வேறு சேவைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. அப்படியாக பல்வேறு சேவைகளை வழங்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகங்கள் தமிழகத்தில் மொத்தமாக 587 அலுவலகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அந்த பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு தங்களுடைய சேவையை பெறுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு வரக்கூடிய பொதுமக்களுக்கு நாற்காலி இல்லாமலும் அதிகாரிகள் அமர்ந்து கொண்டு பொதுமக்களை நிற்க வைத்து பதில் கூறுவதாக புகார் எழுந்திருக்கிறது. அந்த புகாரை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் பொதுமக்கள் சர்பதிவாளர் அலுவலகங்களுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் அனைவர்களுக்கும் நாற்காலி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை நிற்க வைத்து பதில் சொல்லக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தல் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே பின்பற்றப்பட்ட நடைமுறைதான் என்றாலும் கூட சில அலுவலகங்களில் அதிகாரிகள் அமர்ந்து கொண்டும் பொதுமக்களை நிற்க வைத்து பதில் கூறுவதாக சிசிடிவி கேமரா மூலமாக கண்காணிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே இந்த நடைமுறையை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் எனவும் அனைத்து மாவட்ட சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கும் பதிவுத்துறை தலைவர் சார்பாக சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. தலைமை அலுவலகத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகங்களும் சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்படும் எனவும், இனி வரக்கூடிய காலங்களில் பொதுமக்கள் பொதுமக்களுக்கு அமர்வதற்கு தேவையான நாற்காலிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும், அவர்களை எக்காரணத்தை கொண்டும் நிற்க வைத்து அதிகாரிகள் பதில் கூறக்கூடாது எனவும் அந்த அறிவுறுத்தல் மூலமாக இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.